கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நல்லவர். அவர் பிறந்த நோக்கத்தை நாம் அறிய போகிறோம். முதலாவது பிறந்த நாளை காண்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எல்லாருக்கும் அற்புதத்தை ஆண்டு செய்வார். நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று நீங்கள் சாட்சி பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த நாள் ஜீவார்த்தையின் வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு நீதியை சொல்ல பிறந்தார். நீதியை சொல்ல பிறந்தார் அப்படின்னா நீதியாக வாழணும், அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு இந்த பூமியில் பிறந்தாராம். எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் பாருங்களேன். எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். அநியாயம் செய்யாதுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. யார் சொல்றது இப்படி? அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க, தீமை செய்யக்கூடாது, யாருடைய பொருளையும் திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு பின்பு ஆசிரியர்கள் கூட சொல்லுவாங்க. புரியுதா? ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்கள், இந்த எவ்வளோ அழகாய் சொல்லாரு. நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, நீதிக்கு மேலே ஒரு தாகம் இருக்கணும், பசி தாகம் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாரு? அநீதி செய்தால் நமக்கு பாடு உண்டு, பிரச்சனை உண்டு, நெருக்கம் உண்டு, பின் சந்ததிகளுக்கு வேதனை உண்டு. புரியுதா? அநீதி எல்லாம் பாவம் அப்படி சொல்லுகிறது. அதான் சொல்லாரு, நீதி செய்யுங்க, நீதியாக வாழுங்க, அநியாயத்துக்கு துணை போகாதீங்க அப்படின்னு சொல்லுதை பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் அதை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு பிறந்தாராம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாராவது அநீதியின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தால், அநியாயத்தை செய்து கொண்டிருந்தால் அதை விட்டு வெளியே வாருங்க. அவர் நீதி உள்ள தேவன். அநீதி அவருக்கு பிடிக்காது. அநீதி செய்யும்போது அநீதி செய்கிற மக்களை அவர் வெறுக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கும் போது அவருக்கு மேலே நிற்க முடியாது. சரியா? அதான் அவர் சொல்கிறாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதி மேலே ஒரு தாகம், பசி. நம்ம வாழ்க்கையில் பசிக்கும்போது எவ்வளவு நம்ம ஐயோ சீக்கிரம் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் இல்லை? அதே போல தான் நீதிக்கு மேலே ஒரு தாகம், நீதிக்கு மேலே ஒரு பசி தாகம் கண்டிப்பாக நமக்கு உண்டாகணும். சரியா? இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்போட உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படிவோமா? ஏசப்பா அந்த உலகத்தில் அமைப்போல பிறந்து நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தார்ல, அதை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கும் போது மேன்மை கிடைக்குமே. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான் என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் நீதிக்கு மேலே ஒரு வாஞ்சை, அநீதியை வெறுக்கட்டும், நீதியை விரும்பட்டும். எல்லா இடத்திலும் உம்முடைய பிள்ளைகள் நீதியின்படி நடப்பார்களாக, நீதி செய்வார்களாக, அது நிமித்த ஆசீர்வாதங்களை பெறுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்குங்க. சமாதானவருக்கு சமாதானத்தை கொடுங்க. சொந்த வீட்டில் வீட்டை கொடுங்க. நிரந்தர வேலையாளருக்கு வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகிய குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. படித்து வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை இல்லாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்க நஷ்டங்களை லாபமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது எல்லார் மேலே இறங்கி வரட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.